வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இந்த வாழ்க்கையில் கார்த்திக் வாழ்க்கையில் மறுபடியும் அதாவது அஞ்சலி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி அதாவது கார்த்திக் வாழ்க்கையில் திரும்பவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஆஃபீஸ் ஏற்கனவே மிரட்டினா நான் மீடியா கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மிரட்டியிருந்தா. இருந்தாலும் இதை இலக்கியாட்ட சொல்லி இப்போ கார்த்திக் இதை பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் பிரியா கிட்ட லவ் சொல்லலான்னு இப்போ கார்த்திக் கோயிலுக்கு கிளம்பிட்டார். அதே கோயிலுக்கு இப்போ அஞ்சலி வரப்போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் பிரியாவும் சந்தித்து அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் தன்னோட லவ்வை பிரியாட்ட சொல்ல போகிறாரு. இதை கண்டிப்பாக பிரியா ஏற்றுக்குவாங்க. ஏன்னா பிரியாவும் கார்த்திகை லவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த தருவாயில் தான் இப்போ அஞ்சலி இப்போ கோயிலில் கார்த்திகை பார்க்க போகிறாங்க. கார்த்திக்கும் பிரியாவும் பேசிகிட்டு இருக்கதை பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மட்டும் அஞ்சலி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை மிரட்டி எப்படியாச்சும் அதாவது அங்கேருந்து கூப்பிட்டு போயிடலாம். அதாவது என்னை நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், இல்லாட்டி நான் எல்லாட்டையும் சொல்லி அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஞ்சலி மிரட்டியிருந்தா. அதை தான் கோயிலில் பண்ண ஆரம்பிப்பா. இருந்தாலும் இலக்கியா இதுக்கு பிளான் சொல்லுவாங்க. அதனால் கார்த்திக்கு இலக்கியா சொன்னபடி கேட்டு இப்போ அஞ்சலியை கன்வெர்ட்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுவார். இது மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கும் பிரியாவும் அதாவது பேசிகிட்டு இருக்கிறது இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சு பூகம்பம் வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அதாவது சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பாக கார்த்திக் பிரியாவை பிரிக்கணும்ப்பா, பிரியாவுக்கு இடைஞ்சலை கொடுப்பான். அதையும் மீறி இலக்கியா கௌதம் ஜானம்மா அதாவது கார்த்திக் பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதான் நடக்காது. ஏன்னா அஞ்சலி விட மாட்டா. கெடுபடியாக கார்த்திக் தான் என் வாழ்க்கையில் இருக்கணும், வேறு எந்த பொண்ணுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரச்சனையை கொடுப்பான். இதிலேருந்து எப்படி கான்செப்ட்டு செம்மையாக கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு செம ட்விஸ்ட்டாக இனி வர எபிசோடில் இருக்க போகுது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அதாவது கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி வந்ததுலேருந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை உருவாக்குனா லாஸ்ட்டில் கார்த்திக் இதில் ப்ரெஷர் ஆகிட்டார். அதனால தான் கார்த்திக் அஞ்சலியை ஒதுக்கி வச்சார். இப்போ மீண்டும் கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி வந்தால் கடுமையான பிரச்சனை கார்த்திக் இருக்கும், இலக்கியா கௌதமுக்கும் இருக்கும். அஞ்சலி கார்த்திக் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இப்போ அவங்க அப்பாவே உட்கார வச்சுட்டா. இதுக்கு காரணம் இலக்கியா கண்டுபிடிச்சி அஞ்சலியை ஜெயிலில் தள்ளாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் கார்த்திக் இடைஞ்சல் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி கார்த்திக் பிரியாவுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். இது மாதிரி கான்செப்ட் பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.